மாணவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் கர்த்தருடைய வேத வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை படைப்போம் பரிசுத்தாவியான வழி நடத்துவார். பிரைஸ்லோடையா ஐயா, பிரைஸ்லோட். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும், அதாவது திங்கள், செவ்வாய், புதன், உங்களுக்கு 6 மணிக்கு 5:45 நீங்கள் இணைய முடியும். 6 மணிக்கா? ஓகே. அப்ப எவ்வளவு நேரம் செய்கிறது ஐயா? ஹாஃப் அன் ஹவரா 1 ஹவரா? 1 ஹவர் ஐயா. உங்களுக்கு ஒவ்வொரு 1 நாளும் ஹவர் 1 ஹவர். ஓகே. திங்கள், செவ்வாய், புதன் 1 ஹவர். நீங்கள் 5:45 ஜாயின் பண்ணலாம். 5:45 ஐயா முடிப்பார். ஓகே. அதே போல் வியாழக்கிழமை ½ அன் ஹவர். ஓகே. இல்லை, அதை வச்சிருங்கள். நீங்கள் அதுக்கு தக்க மாதிரி ஜாயின் பண்ணுங்க ஐயா. ஓகே, நன்றி. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே உங்களுடைய கரந்தானே கூட இந்த நாட்களை நடத்தி வார அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் ஆண்டவரே அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இன்றைய நாளும் ஆண்டவரே எடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய நாம் ஒன்றை மகிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் பேசும்படியாக அடியனை மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே இந்த அந்நிய பாஷையினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு வந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அந்நிய பாஷையினுடைய எப்படியாக பேச வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சில குறிப்புகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் அங்கே பார்க்க போகிற காரியம் பொதுவாக விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய வரங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களே நான் பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அந்நிய பாஷை என்று சொல்லுகிற காரியத்திலே குறித்து பார்க்கிற வேளையிலே அதனோடு சேர்ந்து இந்த நாட்களிலே வரங்களும் அந்த இடத்திலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த நாட்களிலே நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்த காரியம் என்னவென்றால், 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே நான் அந்த வார்த்தையை நான் மறுபடியும் இந்த நாட்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவன் பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்த்தோம். இதை குறித்து நான் நேற்றைய நாளிலே சொல்லியிருந்தேன். எப்படி என்று சொன்னால், இந்த ஆவியானவருடைய தன்மை என்ன என்பதையும், ஆவியானவர் எப்படியாக கிரியைகளை நடப்பிக்கிறார், எப்படியாக ஆவியானவர் ஒரு மனுஷனை இந்த நாட்களில் அங்கே அதாவது மனுஷனுடைய காரியத்தை செயல்படுத்துகிறார் என்பதை குறித்தும் இந்த நாட்களே பார்த்தோம். அப்ப அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே இருந்து நீங்கள் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே அங்கே ஆவியானவருடைய செயல்பாடுகளை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். நேற்றைய நாட்களை சொன்ன பகுதியை நான் பேசிவிட்டு மற்ற காரியங்களுக்கு கடந்து செல்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது, ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம், அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்துகிற வசனம், வேறொருவனுக்கு ஆவினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு ஆவினாலே குணமாக்கும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்கிறது, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, வேறொருவனுக்கு ஆவிகளை பௌத்தறிகிற காரியம், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிறது, வேறொருவனுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களில் இந்த 10 காரியங்களை குறித்து இந்த நாட்களை நேற்றைய நாட்களில் நாங்கள் சொல்லியிருந்ததை நான் அந்த இடத்துல நேற்று வாசித்து காண்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அந்த ஆவியானவருடைய தன்மை. அதை விட்டு நாங்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம் சொன்னால், எடுத்ததற்கும் ஜெபம் பண்ணுகிறதற்கும் இந்த நாட்களை ஆவியானவர் காரியத்தில் ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள் என்ற உடனே இந்த நாட்களை அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறது இந்த நாட்களை சரியான காரியம் அல்ல என்பதைத்தான் நேற்றைய நாட்களை கூட நான் சொல்லியிருந்தேன். இன்றையும் அதை அந்த பகுதியில தான் நாங்கள் நிற்கிறோம் என்பதை இன்றைக்கு நான் பேசுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே எதற்காக ஜெபம் பண்ணுங்கள்? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த தேசத்தினுடைய மைய காரியத்தை பார்க்க வேண்டும். அந்த தேசத்திலே என்ன சம்பவம் நடக்கிறது? யுத்தம் நடக்கிறதா, பஞ்சம் நடக்கிறதா, அல்லது கொள்ளை நோய்கள் இருக்கிறதா, அல்லது இந்த நாட்களே அந்த தேசத்திலே ஏதாவது காரியங்கள் இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கிறதா என்று காரியத்தை குறித்து இந்த நாட்களே நாங்கள் தெளிவாக இந்த நாட்களே முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அதற்கு பின்பாக அந்த ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலே இந்த நாட்களே என்ன நடக்கும் சொல்லி சொன்னால், கர்த்தர் இந்த நாட்களே அந்த காரியத்தை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஜெபம் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜெபம் எப்படியாக செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களே அங்கே எலியா தீர்க்கதரிசி மூலமா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களை பாருங்கள் அங்கே பாருங்கள் எஸ்தரா இருந்தாலும் சரி, ஒவ்வொருவர் மூலமா இந்த நாட்களை காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், எஸ்தருடைய ஜெபம் என்ன என்று பார்க்கிற வேளையிலே, தன்னுடைய ஜனங்கள் அங்கே காப்பாற்றப்பட வேண்டும்,
தன்னுடைய சமுதாயம் அழிந்து போகக்கூடாது என்ற ரீதியில தான் எஸ்தருடைய ஜெபம் அந்த நாட்களில் எடுக்கப்பட்டது. ஆனால் எலியாவினுடைய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருந்த வேளையிலேயே எலியா ஜெபம் இருக்கிற அந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்கள் இந்த ஜனங்களுக்கு பாருங்கள் 3 வருஷம் மழை இல்லாம போகிற காரியமா இருக்குது. அப்ப பாருங்கள், அதை சொல்லிவிட்டு இந்த நாட்களே ஆண்டவரிடத்துல போய் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த நாளும் இந்த உம்முடைய நாமத்தினாலே சொல்லிட்டு இந்த காரியத்தை நீர் செய்து முடியும் என்று சொல்றவர்களே, ஆண்டவர் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நாட்களே இதென்று. ஆனால் ஆண்டவர் சொல்லவில்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த ஜனங்களுடைய மனம் திரும்புவதற்காக எலியா தீர்க்கதரிசி அங்க செயல்படுகிறதை எங்க வேதத்திலே பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அதே விதமாகத்தான் மறுபடியும் அந்த மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த காரியத்தை செய்கிறார். பாருங்கள், இப்ப யோசுவாவை குறித்து பார்க்கிற வேளையிலே, எரிகோவுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே, ஏன் அந்த எரிகோ மதில் வீழ வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே இருந்த சூழ்நிலைகள் அப்படியாக இருந்தது நிமித்தம் கர்த்தர் யோசுவா மூலமாய் அந்த காரியத்தை செயல்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதான் அங்க நடந்த சம்பவம். அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஜெபம் என்று சொல்லுகிற வேளையிலே, நாங்கள் ஜெபம் எடுக்கிற வேளையிலே உடனே வந்து இந்த நாட்களை நாங்கள் அங்கே அந்நிய பாஷையில இந்த நாட்களை பேசி காரியங்களை செய்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், அதிலே வந்து அந்த ஜெப குரூப்பிலே கலந்திருக்கிறவர்களுக்கு இந்த நாட்களை விளங்காமல் இருக்கலாம். ஏனென்றா பாருங்க, இன்றைக்கு விசுவாசிகளாய் சேர்ந்த ஒரு உபவாச கூட்டத்திலே நாங்கள் ஒரு காரியத்தில் செய்கிற வேளையிலே, அந்த இடத்திலே நாங்கள் பேசுகிற வேளையிலே அங்கே அந்த இடத்திலே அவர்களுக்கு விளங்கும். ஏனென்று சொன்னால் அதில் இருக்கிற நம்முடைய விசுவாசிகள், ஆண்டோடைய பிள்ளைகள் இதா இருக்கிறார்கள். ஆனால் ஒரு புதிய இடத்திலே போய் எப்படியான ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு ஒன்றுமே விளங்காது. அவர்கள் அப்படியே முழித்துக் கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா இது சில பேர் வந்து என்ன காரியம் செய்கிறேன்னு சொன்னால், தங்களுடைய திறமைகளை கொண்டு வந்து நாட்களை காண்பிப்பார்கள். எனக்கு தான் இந்த காரியம் தெரியும், வேறொருவருக்கு தெரியாது இந்த நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்ல பாருங்கள். பவுலடிகளே பற்பல பாசைகளை பேசினார். ஆனால் அதிலே இந்த நாட்களை அவர் இந்த அந்நிய பாஷையை குறித்து நாட்களை குருந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அவர் சொல்லுகிறார், பாருங்கள் எப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறார். ஆவியானவரால் நடத்தப்படுங்க என்று சொன்னால், அந்நிய பாஷை பேசுகிறதன் மூலமாய் ஆவியானவரால் நடத்தப்படுகிறதில்லை. அங்கே முதலாவது ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இந்த நாட்களை விளங்க வேண்டும். அந்த ஆவியின் கனிகள் அன்பு, சமாதானம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆவியின் கனிகளை இந்த நாட்களே அங்கே சொல்லப்பட்ட அந்த ரீதியின்படி இன்றைக்கு கடைப்பிடிக்கிற வேளையிலே ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வார். ஆவியானவர் இந்த நாட்களே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருப்பார். அதே வேளையில நம்முடைய ஜெபத்துக்கு உடனடியாக அந்த இடத்திலே பதில் கிடைக்கும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய என்னுடைய வாழ்க்கையிலே கூட நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் அநேக நாட்களாக சில ஜெபங்களை எடுத்து வந்தேன். ஆனா அந்த ஜெபங்களை எடுத்து வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அந்த நாட்களை என்ன செய்து விட்டேன், நான் அப்படியே அந்த நாட்களை அந்த காரியத்தை அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், நான் விட்டு விட்டேன். ஆனால் பாருங்கள், அந்த நாட்களை திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் அந்த காரியத்தினுடைய முடிவை இந்த நாட்களை எனக்கு தெளிவாக வெளிப்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய கண்களாலே காணக்கூடிய விதமாக அந்த ஜெபத்துக்குரிய பதில் இந்த நாட்களே அங்கே கிடைக்கிறது, அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அங்கே ஆவியான ஒரு உந்தன்லாலே அங்கே ஜெபம் பண்ண தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த காரியம் ஒவ்வொன்றும் தேவனுடைய சமூகத்திலே சுகந்த வாசனையாக செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வேளையிலே தான் தேவன் அந்த காரியத்தை இந்த நாட்களை செயல்படுத்துறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். அதனாலே வாருங்கள், எடுத்ததற்கும் நாங்கள் இப்படியாக இந்த நாட்களே அங்கு அந்நிய பாஷை என்று சொல்லிவிட்டு இந்த நாட்களை ஏதோ காரியங்களை சொல்லி இந்த நாட்களை உளரக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய வரங்கள். ஏன் இங்கே விசுவாசிகளுக்காக ஆவிக்குரிய வரங்கள் இந்த நாட்களே என்று சொல்லப்படுவது? பவுலடிகள் ஏன் சொல்லுகிறார் வரங்களை நாடுங்கள், வரங்களை நாடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறது? என்ன அர்த்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வரங்களை நாடுங்கள் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு ரொம்ப கவனமா பாருங்க. போயிட்டு லேஞ்சிய முகத்துல எரிய விட்டு இந்த நாட்களை பாருங்கள் ஜனங்களை விழுத்துற காரியம் அல்ல, அல்ல போய் தள்ளி விழுத்துற காரியம் அல்ல. அது வரங்கள் எல்லாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வரங்கள் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய தன்மை என்ன என்பது, வரவண்டா முதலாவது என்ன என்று சொல்லி இந்த நாட்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். இப்ப வரம் என்று சொல்லி சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே பொதுவாக தோற்றத்திலே பார்க்கிற வேளையிலே விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படும் பலவிதமான ஆவிக்குரிய வரங்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. 1:12 சொல்லப்படுது, ஆவியானவருடைய அளிக்கிறகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி அளிக்கப்படுவது சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. இவ்விதமாக அந்த ஆவியானவரின் வெளிப்பாடுகள் சபை கட்டுவதற்கும் அது தூய்மைப்படுத்துவதற்குமான நோக்கத்தோடு தான் இந்த நாட்களை செயல்படுகிறது. ரொம்ப கவனமா பாருங்க. அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். வரங்களிலே பார்க்கிற ஆவிக்குரிய வரங்களிலே சபை கட்டப்படுவதற்கும் அது தூய்மையாக அந்த நாட்களில் தூய்மைப்படுவதற்கும் அந்த நோக்கத்தோடு தான் அந்த வரங்கள் செயல்படுகிறதே ஒழிய
மற்றும்படி இன்றைக்கு நாங்கள் வந்து நான் அந்த வரத்தோடையவன் இந்த வரத்தை உடையவன் சொல்லி போட்டு அதுல போய் நின்று மேடையில் நின்று ஜால்ரா போடுற அளவுக்கு இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்க, ஒரு சிலரை முந்தி அறிமுகப்படுத்துவார்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், வரம் பெற்ற ஊழியர் அப்படின்னா மற்றவெல்லாம் வரம் பெறாத ஊழியரா? அது நாங்க ரொம்ப கவனமா இருக்க வேணும். இன்றைக்கு எல்லாரும் பார்க்கிற வழியில நோட்டீஸ்ல போட்டீங்கன்னா வரம் பெற்ற ஊழியர்னு சொல்லி சொன்ன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய வேதத்தை இந்த நாட்களில் அவன் வாசித்து அவன் அப்படியாக வருகிற வழியிலே அவனுக்குள்ளே என்ன செய்யும்? அவன் ஆண்டவரோடு நடக்கிறான். ஆண்டவருடைய சுபாவம் அவனுக்குள்ளே அந்த கிரிகள் நடப்பிக்கும். இந்த வரங்களுடைய கிரிகள் இந்த நாட்களில் நடக்கும் என்பதை தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. இதுக்காக போய் நாங்கள் இந்த நாட்களில் பெரிய டிப்ளமா எடுத்து காரியங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சில பேருடைய காரியங்கள் சில வேறு காரியங்களை சொல்லுவார்கள். அது இப்படி இது இப்படி என்று சொல்லி, அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அப்ப அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்ப வரங்களுடைய நோக்கம் என்னவென்றால், முதலாவதாக நாங்கள் வந்து அதாவது பிரேயர்ல வந்து டிவியில வந்து ரேடியோல வந்து இந்த நாட்களை பிரேயர்ல வந்து போய் இந்த நாட்களை கத்திக்குளறி அப்படியாக ஜெபிக்கிறது அல்ல. இங்க சொல்லப்படுகிறது சபை கட்டப்படுவதற்கும் அது தூய்மைப்படுவதற்கும் நோக்கத்தோடு செயல்படுகின்றது என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப என்ன காரணம் சொல்லி சொன்னால், சபை கட்டப்படுவதற்கு வரங்கள் தேவை. வரம் இல்லாமல் நாங்கள் இந்த நாட்களிலே ஒரு சபையை உருவாக்க முடியாது, சபையை கட்ட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்று சொல்லி சொன்னால், சாதாரணமா இந்த நாட்களே போய் இந்த நாட்களை நாங்கள் ஒரு சபையை கட்ட வலிக்கிட்டோம்னு சொன்னால் ஜனங்கள் இந்த நாட்களிலே வந்து சபைக்குள்ளே சேர்த்துக்கொள்ள முடியாது. நமக்குள்ளே வரம் இருக்குமா இருந்தால்தான் அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் அந்த இடத்திலே பாருங்கள் அவர்களுக்கு இருக்கிற நோய்களை குணமாக்கி அவர்களுக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை இந்த நாட்களை தேவன் வெளிப்படுத்தி இப்படியான காரியங்களை செயல்படுத்துகிற வேளையில தான் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இந்த நாட்களே வருகிற வேளையிலே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே போய் மற்றவர்களை அழைத்து வந்து தேவனுடைய ராஜ்யத்துடைய காரியங்களை செயல்படுத்துகிறதை எங்க காணக்கூடியதாக இருக்கு. இதான் அந்த வரங்கள் காரியங்கள், சபை கட்டுவது. இரண்டாவதாக அந்த சபை தூய்மைப்படுவதற்கான நோக்கத்தோடு தான் அங்க செயல்படுகிறது. அப்ப சபையை கட்டிட்டு அப்படியே விடக்கூடாது. இப்ப சபையை கட்டி போட்டு நீங்கள் எக்கடாவது பட்டு போங்கன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் விட்டோம்னு சொல்லி சொன்னால் அது சபை கட்டுற காரியம் அல்ல, அது சபையை இடிக்கிற காரியம். அதை விட அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது நல்ல, சபைக்கு வராமல் இருக்கிறது நல்ல. மரிமையான கர்த்தருடைய சபை என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட்ட சபை தூய்மையோடு இருக்கணும். அப்ப தூய்மையோடு இருக்கிறன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்குள்ளே அந்த ஆவியினுடைய வரங்கள் இருக்குமா இருந்தால்தான், அந்த கிஃப்ட் இருக்குமா இருந்தால்தான் நீங்கள் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி அந்த சபையை சீராக அந்த நாட்களை கட்டுவீர்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்துல பார்க்கிற வழியில சில இடங்களை பாருங்க, வாகனத்துல போகிற வழியில அத்திவாரம் போடப்பட்ட வீடு இருக்கும், ஆனா வீடு கூறி எழுப்பி இருக்காது. அதே மாதிரிதான் சில சபைகள் இருக்குது. அத்திவாரம் பவுண்டேஷனை போட்டு விட்டுருவாங்க, ஆனா இங்க மதிலும் கட்டி எழுப்பப்படாது, அங்க சுவரும் கட்டி எழுப்பப்படாது, கூரையும் இருக்காது. அப்படின்னு சொன்னா அது வீடா ஆகுமா? ஆகாது. அதைத்தான் நீங்க சொல்லப்படுறது. சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும் சொன்னால் சபை அங்கே உருவாக்கப்பட வேண்டும். யாரால உருவாக்கப்பட வேண்டும்? விசுவாசிகளால சபை உருவாக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இன்றைக்கு அப்போஸ்தலர் சொல்லப்படுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? சபையை கட்டுவார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த வரங்கள் இருக்கிற காரியத்தின் நிமித்தம், அந்த தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த ஈவின் நிமித்தம், அந்த வரங்கள் மூலமாய் ஜனங்களுக்கு போதகம் பண்ணி அவர்களை தேவனுடைய சமூகத்திலே சேர்த்து விடுவார்களை ஒழிய அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா போதகர்களா இந்த நாட்களை இருக்க மாட்டார்கள். ஏன்னா அப்போஸ்தலர் எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய ஒரு நதி எப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே விதமாக அவர்கள் ஓடிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள். அவர்கள் போற இடமெல்லாம் செழிப்பாகத்தான் இந்த நாட்களை இருக்கும். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், போதகர் என்று சொல்லுகிறவர் எப்படின்னு சொன்னால், அந்த கட்டப்பட்ட சபையை வைத்து அந்த சபைக்குள்ளே 10 ஆடுகளோ 20 ஆடுகளோ இருக்குதோ அந்த ஆடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிற காரியம் அவர் போஷித்துக் கொண்டே இந்த நாட்களை இருக்கும். அப்ப போதகர் இந்த நாட்களிலே ஆடுகளை மேய்வாரா இருந்தால், வேலியே பயிரை தின்னுகிற விதமாக இந்த நாட்களை செயல்படுமா இருந்தால் அந்த சபை இந்த நாட்களை கட்டப்பட மாட்டாது, சபை உடைக்கப்படும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய அப்ப ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். இப்ப பாருங்கள், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். பாருங்கள், இங்கே 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது? நான் வாசிக்கிறேன் பாருங்க, சொல்லப்படுகிற பாருங்கள். நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவான
ஆக இந்த நாட்களே செயல்பட கடவுள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை போன்றோம். அப்ப ஒரு கூடி வருகிற வேளையிலே ஒரு யூனிட்டி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு யூனிட்டிக்குள்ளே வருகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒருவன் சங்கீதம் பாடுகிறான். அப்படி என்று சொல்லி சொன்னா ஒருவன் வந்து அந்த இடத்துல என்ன செய்யறான், ஒரு சின்ன ஒரு வீட்டு கூட்டத்தை நாங்கள் பார்க்கிற வேளையில அந்த வீட்டு கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், வீட்டு கூட்டம் வேறை, ஒரு பெரிய சபை வேறு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இதுதான் இது கூடி வருகிறன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு 10 பேரோ 15 பேரோ பக்கத்து அயல் வீடுகளில் இந்த டைமுக்கு 5 மணிக்கு நாங்கள் கூடுவோம். அப்ப கூடுகிற வேளையில பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அங்க என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அதுல வருகிற வேளையில ஒருவன் என்ன செய்வார், இப்போ சொல்லுற வேளையில அதுல அதை அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்குரியவர் இந்த இடத்துல வந்து பாருங்க போதகர் அந்த காரியங்கள் ஒன்றும் இருக்காது. இந்த வீட்டுக்குள்ள கொமனா தான் இந்த இடத்துல இருக்கும். அப்ப அந்த வீட்டுக்குரியவர் வந்து ஒருவர் ஒரு சொல்லுவார், இந்த நாட்கள் இன்றைக்கு நீங்க நடத்துங்க ஐயான்னு சொல்லுகிற வேளையில அவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், வந்து இந்த நாட்களில் ஒரு சங்கீதத்தை பாடுவார். சங்கீதத்தை வாசித்து இந்த நாட்களை என்ன செய்வார், அங்கே காரியம் செய்வார். அப்ப அந்த சங்கீதத்தை வாசித்து காரியங்களை செயல்படுத்துகிற வழியிலே இன்னொருவர் வந்து இந்த நாட்கள் என்ன செய்வார்னு சொன்னால், அந்த சங்கீதத்துக்குரிய காரியத்திலே அந்த அடிப்படையில வச்சு சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று, அதாவது எப்படி சொன்னால் போதகம் பண்ணுவார் அந்த ஜனங்களுக்கு. இந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் நாங்கள் இந்த நாட்களில் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த நாட்களில் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால், சின்ன ஆராதனை செய்கிற வேளையிலே அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசுவார்கள். அப்ப அந்த பேசுகிற சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே அங்க ஒருவர் இந்த நாட்கள் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், அந்த பேசுகிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுப்பார். விளக்கம் அப்பதான் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த விளக்கங்களை சொல்லுகிற வேளையிலே அங்கே வியாக்கியானம் நடக்கிற காரியமாக அந்த நாட்களே இருக்கிறது. இப்படியான காரியம் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே சபைகளை என்ன வரும்னு சொன்னால், பக்தி விருத்தி இந்த நாட்களே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அப்ப சபை என்ன செய்யும், அங்கே இந்த நாட்களே நாளடைவிலே கொஞ்சம் கொஞ்சமா 5-6 பேரா கூடிக்கொண்டே போகும். அப்ப அந்த கூடிக்கொண்டு போகிற வேளையிலே அந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே இவர்கள் கொமனாக என்ன செய்வார்கள் என்றால், தங்களுக்கு நியமிக்கப்பட்ட வீட்டு கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த சபைக்குள்ளே எல்லாரும் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், அந்த கிழமை கூடி கொண்டு போய் சபை பெருகி கொண்டே போகும். கத்திரப்படும். அப்ப வீட்டு கூட்டத்தின் மூலமாய்த்தான் இந்த நாட்களை என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னால், சபைகள் இந்த நாட்களை பெருகிறதை பார்க்கிறோம். யாராவது அந்நிய பாஷையில பேசினது உண்டானால் அது 2 பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் 3 பேர். நேற்றைய நாட்களே சொல்லியிருந்தேன். அப்ப அந்நிய பாஷை பேசுறது வந்து எல்லாரும் குளறுபடியா கத்துறேன். எல்லாரும் வந்து இந்த நாட்களை பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு இந்த ரேடியோல வந்து இந்த நாட்களே 10 பேர் இருக்கணும்னு சொன்னா 10 பேர் வந்து குளறுபடியா இந்த நாட்களை ஜெபிங்கன்னு சொல்லி விட்டால் சூமில கையில எல்லாரும் மைக்க போட்டுட்டு கடப்படன்னு கத்தி கொண்டிருப்பினு சொல்லி சொன்னால் ஒருவனுக்கும் ஒன்றுமே விளங்காது. அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்யறாங்கன்னு சொல்லி போட்டா அவங்களுக்கு ஒரு இதாத்தான் இருக்குமா, ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப இங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது அந்நிய பாஷையிலே பேசினது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது 3 பேர் மட்டில் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கும். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தம் சொல்லவும் வேண்டும். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொருவராய் இந்த நாட்கள் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும். அப்போ ஒவ்வொருவராய் இந்த நாட்களை பேசுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால், ஒருவன் அந்த இடத்துக்கு அங்கே வார்த்தைக்கு இந்த நாட்களே அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய விளைவு. அப்ப அந்த ஒவ்வொருவராய் பேசுகிற வேளையிலே அங்கே அர்த்தம் சொல்லப்படுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், அங்கே அந்த இடத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பப்படுவதற்கு ஏதுவாக அந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய. அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. அந்நிய பாஷையிலே பேசினது உண்டானால் 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சி போனால் 3 பேர் மட்டிலே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இந்த நாட்களே பேச வேண்டும். அப்படியாக பேசுகிற வழியிலே ஒருவன் என்ன செய்ய வேண்டுமாம், அதனுடைய அர்த்தத்தை இந்த நாட்களிலே சொல்ல வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அர்த்தம் சொல்லுகிறவனிடத்தில் அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவான்னு சொல்லப்படும். அப்ப இது ஒரு வகையான காரியம். இப்ப இது இன்றைக்கு வந்து ஜெபிக்கிற வேளையில, இப்ப இந்த ரேடியோவிலேயோ டிவிலேயோ வந்து கூப்பிடுற வேளையிலே ஒரு சிலர் வந்து கடப்பட அந்நிய பாஷையில பேசுகிற வேளையிலே அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அது வந்து அந்நிய பாஷை அல்ல. இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை செய்கிற மாதிரி இந்த நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் இங்கே பவுலடிகள் இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறார். எப்படின்னு சொன்னால், அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரியப்படுத்த. ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவார். இப்ப வந்து சில பேர் வந்து இந்த நாட்களை பாருங்க என்ன செய்வார்கள், வந்து இந்த நாட்களே நான் ப்ராஃபிட் ஐயான்னு சொல்லி போட்டு கண்டவாடு கழுத்து விடுவார்கள். என்ன சொல்லுங்க, அது அங்க நடக்குது, இது இங்க நடக்குது. நான் 2 வருஷத்துக்கு முதல் சொன்னால் இந்த நாட்களே இந்த சண்டை வரும், இப்படியான பிரச்சனை வரும்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார்கள்.
அது மட்டுமல்ல நான் இத்திராந்தே சொன்னான்னு சொல்லி. அப்ப பாருங்க அந்த நாட்களே இன்னொரு சூழ்நிலையை பாருங்க. இந்த நியூயார்க் டைம்ல வந்து ஒரு இது குடுப்பினோம். என்னன்னு சொல்லி சொன்னால் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். இந்த வருஷத்திலே ஆண்டுகள் என்ன நடக்கும்னு சொல்லி. அப்ப அங்க வந்து ஆண்டோட பாதத்தில இருந்து வந்தோம்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல கொண்டு வந்து வச்சு வாசிப்பேன். என்னன்னு சொல்லி சொன்னா அந்த நாட்களே அங்கே இன்ன தேசத்திலே பாருங்கள் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுகிற காரியத்தில நான் கவனிச்சு பார்க்கிறேன். நான் வந்து என்ன காரியம்னு சொல்லி சொன்னால் தங்கள தேசத்திலே சொல்லுவார்கள் செழிப்பு உண்டாகும்னு சொல்லி. ஆனால் இந்த தேசம் பாதிக்கப்படும், இந்த தேசம் பாதிக்கப்படும். அப்ப இது பாருங்கள் இந்த நாட்களே அது தீர்க்கதரிசனம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் மற்ற தேசங்கள் பாதிக்கப்பட வேண்டும், மற்ற தேசங்களில் அந்த காரியங்கள் வரும், ஆனால் அவர்களுடைய தேசத்திலே வராதுன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் கவனிக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியமாக இந்த நாட்களில் ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த காரியத்திலே நாங்கள் நிதானமா இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகலும் வெளிப்படுத்தப்படாமல் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் இந்த நாட்களை கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒருவர் அங்கு ஒவ்வொருவராய் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். இது தீர்க்கதரிசனம் சபையிலே சொல்லுகிற காரியம். அப்ப சபையிலே தீர்க்கதரிசனம் சொல்றோம்னு சொன்னால் என்ன எப்படியா சொல்லுவார்கள்? சபையினுடைய வளர்ச்சியை குறித்து தான் இந்த நாட்களை சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய தேவன் இப்படியான ஒரு வெளிப்பாட்டை தருகிறார் ஆத்துமாக்களுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களே. ஆனா இன்றைய நாட்களை பார்க்கிற வழியில அப்படி அல்ல. சபையில என்னென்றால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க போறார், இவரை ஆசீர்வதிப்பார். அங்க நின்று கடைசியா ஓடி வந்து அவருக்கு முன்னா நின்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார் பிரதர், ஆண்டவர் அப்படி செய்ய போறார் இப்படி செய்ய போறாருன்னு சொல்லி. சில பேர் வந்து சொல்லுவாங்க ஆண்டவர் உங்களை ஊழியக்காரராக போறாருன்னு சொல்லி சொன்னால் அடுத்த நாள் என்ன செய்வார்னு சொன்னால் அவர் சபைக்கு போக மாட்டார், அவர் வீட்டை நின்றுவார். இவ்வளவு நாளும் 2 வருஷமா 4 வருஷமா சபைக்கு போறவர் என்ன சொன்னா இப்ப ஊழியக்காரன் தீர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதனாலே நான் வேற ஒரு சபையை அங்க உருவாக்க வேண்டும் அவருக்கு நோக்கம் வரும். ஆனால் அவர் அந்த சபையை உருவாக்குறதோ அந்த சபையினுடைய காரியங்களை குறித்து அவருக்கு எல்லளவும் இந்த நாட்களே தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ரொம்ப முக்கியமான காரியங்களா இருக்கணும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய வரங்கள்ல இந்த நாட்களே நாங்கள் செய்கிற வேளையிலே ரொம்ப கவனமாக இந்த நாட்களே இருக்க வேண்டும். கண்டபடி குளறுபடியான காரியங்கள் செய்த நாட்களே ஜனங்கள் இடறி போகிற அளவுக்கு இந்த நாட்களிலே அங்கே இருக்கப்படக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஜனத்தை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வராதபடி இடறி போக வைக்கிற வேளையிலே அதே போல நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை பெரிய தண்டனை இல்லை. அருமையான கர்த்தருடைய பாருங்க, இடர்ல உண்டாக்கணும் என்ன செய்யட்டாம்? கல்லில கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் ஒன்றே போட சொல்லும். அருமையான கர்த்தருடைய ரொம்ப கவனமா இருங்க. ஏன் ஆண்டவர் கடற்கரையில கடல்ல போடுங்கன்னு சொல்லி இல்லை. சமுத்திரம் என்றா என்ன, கடல் என்றா என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா பாருங்க. சமுத்திரம் என்று சொல்லி சொன்னால் அதற்கு ஆழத்தை இந்த நாட்களில் இன்று வரைக்கும் அதன் அடி ஆழத்துக்கு ஒருவரும் போனது கிடையாது. என்னன்னு சொன்னா அவ்வளவுக்கு தண்ணீரின் பிரஷர், தண்ணீரின் அமுக்கம் இந்த நாட்களில் இருக்குமாம்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அந்த நாட்களை பாருங்க டைட்டானிக் கப்பலை எடுக்கும்படியாக போனார்கள். கீழே அந்த கப்பல் வெடிச்சு அங்க என்ன நடந்தது, அதுக்குள்ள போனவர்கள் அப்படியே மறித்து போனார்கள். பாருங்கள், இருதயம் கூட அந்த நாட்களை என்ன செய்யும், வெடிக்கும் அந்த தண்ணீர் அமுக்கத்துல. அப்ப அந்த சூழ்நிலை இருக்கிற வழியில் அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், சமுத்திரத்தின் அடியில போனால் போடப்பட்டால் அந்த நாட்கள் என்ன செய்யும், ஒருவரும் போய் அவனை மீட்டுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் நாங்க சொல்லுகிறேன். கடல் என்று சொல்லியிருக்கல, கடல் ஒரு சாதாரணமான தாளமாக அந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வேறு பகுதி. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய வரங்கள்ல ரொம்ப கவனமாக நிதானமாக இந்த நாட்களை செயல்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறத இங்க பார்க்க 1 14 அதிகாரத்திலே 26 வசனத்திலே பார்த்த காரியத்திலே உங்க வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே ரோமர்கள் நிறுவத்திலே பாருங்கள், நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரோமர்கள் நிறுவத்திலே 12 அதிகாரத்திலே இங்கே எப்படியாக சொல்லப்படுறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 12 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே பாருங்கள். இப்ப ரொம்ப கவனமா பாருங்க என்ன வேதம் சொல்லுகிறது, வார்த்தையை தான் கவனிக்க வேண்டும். நமக்கு அருளப்பட்ட அந்த கிருபையின்படியே நாங்கள் என்ன செய்கிறோம், நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடினால், இதுதான் முக்கியமான காரியம். அப்ப நாங்கள் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். இப்ப விளங்குதா அவங்களுக்கு? அப்ப அந்த தீர்க்க தரிசனம் சொல்லேங்களே ஐயா, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடிதான் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே அந்த நாட்கள் அங்கே அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய அப்ப தீர்க்கரசனம் என்று சொல்லுகிற வழியிலே கண்டபடி வந்து இந்த நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு கார் தருவார் பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு 2 வீடு தருவார் பிரதர், 4 வீடு தருவார் என்று சொல்றது தீர்க்கரசனம் இல்லை. 4 வீடு தருவார் என்று சொல்லி இவர் சொல்லிவிட்டு போயிடுவார். அவன் என்ன செய்வான்னு 4 வீடு சொல்லிட்டு தான் சொல்லி போட்டு என்ன செய்வான்னு சொன்னால், சாதாரணமா வேலை செய்து கொண்டிருக்கிறவன் இன்னும்
இன்னொரு 2வது வேலையை தேடி, இன்னும் 2 வேலையை தேடி இந்த நாட்கள் என்ன செய்வான்? நித்திரை இல்லாதபடி வேலை செய்வார். என்ன சொல்ல, ஆண்டவர் 2 வீடு 4 வீடு தரப்போறார். அந்த வீட்டினுடைய காரியங்களை பார்க்க வேண்டும்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுறது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே அராவிலைக்கு போய் இந்த நாட்கள் என்ன செய்வான்? 4 வீடுகளை பார்த்து ஆண்டவர் வெளிப்படுத்தி போட்டாருன்னு சொல்லி போட்டு இந்த நாட்கள் என்ன செய்வாங்க? அந்த வீட்டை ஓடுவாங்க. ஆனா வீட்டை வேணா கடைசியா நிலைமை என்ன மாதிரி இருக்கும்? சாப்பிட கூட இந்த நாட்களை வழி இருக்காது. மோகேஜ் கட்டுற அளவுக்கு இந்த நாட்களே பணம் இருக்காது. அருமையான அப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உண்மையாக தீர்க்க தரிசனம் ஏவப்பட்டு இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் அல்ல. ஆனால் வேத அடிப்படையிலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம், வேதத்திலே உள்ள தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களை பாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து ஏவப்பட்டு இந்த நாட்களில் பேசின வார்த்தை தீர்க்க தரிசனங்கள் அங்கே வேதத்திலே நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிறைவேறாமல் இந்த நாட்களில் நிறைவேற ஆயத்தமாக இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அநேகம் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனால ரொம்ப கவனமா இருக்கு. இன்றைக்கு ஒருத்தர் வீட்டை வந்துட்டு தன் வருமானத்துக்காக அந்த நாட்களை என்ன செய்வார்? அந்த நாட்களை கண்டவாடு தலையில கையை வச்சு பிள்ளைகளுக்கு எல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி போட்டுப்பார். இப்ப டாக்டரா வருவார், இன்ஜினியர் வருவார், அவர் இப்படியா வருவார், அப்படியா வருவார், இப்படியா வருவார் ஏதாவது சொல்லி விட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த நோக்கத்தின்படி பார்க்கிற வேளையிலே இந்த பிள்ளை இந்த நாட்கள்ல ஏதாவது வேற ஒரு காரியத்திலே இந்த நாட்கள் அந்த பிள்ளை அந்த மைண்ட்ல போய் அந்த இதிலே போய் படித்து அந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே இவர்கள் இப்படி சொன்ன காரியத்தினாலே பெற்றோர்களுக்குள்ளே குழப்பம் வரும். பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் பிள்ளையினுடைய திசையை இந்த நாட்களை மாற்ற பார்ப்பார்கள். ஏன்னா இங்க சொல்லியாச்சு தானே அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆனால் அவருக்கு மெடிசின் என்று சொல்லி போகிற வேளையில மெடிசினுக்கு அவருக்கு தலையும் தெரியாது, வாலும் தெரியாது, தலைக்குள்ளே ஏறுற அளவுக்கு இருக்காத கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பின்னாடி வாழ்க்கை என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்னன்னு சொல்லி சொன்னால் கர்த்தர் அந்த புள்ளையை குறித்து என்ன காரியம் வச்சுக்கிறாரோ அதன்படி செய்யட்டும் என்று கர்த்தருடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து விடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து சும்மா கண்டவாட்டுக்கு இந்த நாட்களை பாருங்கள், தீர்க்கதரிசனம் சொல்லி சொல்லுற காரியத்தில் ரொம்ப கவனமாக இந்த நாட்கள் இருக்க வேண்டும். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது அந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான். என்னத்தை தீர்க்கதரிசனம் சொல்லுகிறோம். 2வதாக ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவனும் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் இந்த நாட்களை இருக்க கடவான். புத்தி சொல்லுகிறவனும் தரித்திருக்க கடவான். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவான். முதலாளியானவன் ஜாக்கிரதை கடவான். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் இரக்கம் செய்ய கடவான். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்க சொல்லப்படுகிறத பாருங்கள். இப்படியாக ஒவ்வொரு காரியங்கள் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பாருங்க. அப்ப பாருங்கள், இன்றைக்கு இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருவருக்கும் அங்கே கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவருடைய வரத்தின்படி அந்த ஊழியங்களை அவர்கள் செய்கிற வேளையிலே அந்தந்த சொல்லப்பட்ட ஊழியங்களை செய்ய வேண்டுமே ஒழிய அதை விட்டு இப்ப பாருங்க, போதிக்கிறவன் வந்து இந்த நாட்களை பாருங்கள் வேற காரியத்துக்கு பூந்தான்னு சொல்லி சொன்னார், அவருக்கு அந்த காரியம் செய்ய முடியாத கர்த்தருடைய பிள்ளைகள். சிலருடைய காரியம் சொல்லுவாங்க அந்த நாட்களில் சகலகலா வல்லவன் சொல்லி. அவ பாருங்கள், ஒரு ஊழியர் சபையில போதர் இருந்தான்னு சொல்லி சொன்னார், அவர் தான் எல்லாம் செய்வார், ஆல்ரவுண்டர் மாதிரி. அவர் தான் பேர்ஷிப்பும் ஸ்டார்ட்டும், அவர் தான் இந்த நாட்களே வார்த்தையும் இந்த நாட்களே ஜெபமும் கடைசி எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவார். வாரவங்க எல்லாம் எங்களை அப்படியே ஆவண்டு பார்த்து கொண்டே இந்த நாட்களே இருப்பாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் செய்ய விட மாட்டாங்க. அது நடக்கிற காரியங்கள், சபையில் நடக்கிற காரியங்கள். என்னன்னு சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்குள்ளத்திலே இருக்கும். அதுக்குள்ள வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அருமையா இருக்கு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் இதை கொடுத்து என்ன காரியத்தை கொடுத்து காரியத்தை செய்தார்னு சொல்லி ஒரு சாதாரணமா ஒரு டாக்டருக்கு படிச்சு அருமையான கர்த்தருடைய பிள்ளை ஒரு டாக்டரா வலிக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற மனுஷனை கொண்டு வந்து ஒரு கராஜில மெக்கானிக் ஷாப்ல விட்டா அந்த நாட்கள் இன்னும் நிலைமையில இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அதே விதமாக தான் இன்றைக்கு சில காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த இடத்துல நாங்கள் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் செயல்பாடுகளே ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் என்பதை தான் குறித்து சொல்லப்படுது. அப்ப அதைத்தான் இங்க ரோமருக்கு நிறுவனத்தில் இந்த நாட்களில் எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும். இப்ப பாருங்க, இப்ப மனுஷனை பின்பற்று சொல்லவில்லை. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும்
என்று சொல்லிவிட்டு இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. என்னென்ன ஊழியங்கள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும். 5 வகையான ஊழியங்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதைத்தான் நாங்க பார்க்கணும். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகர்களாயும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் இந்த நாட்களிலே அங்கே கொடுத்திருக்கிறார். 5 வகையான ஊழியங்கள். இப்ப 5 வகையான ஊழியங்களிலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வரங்களிலே குறித்து பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். இந்த 5 வகையான ஊழியங்களும் பாருங்கள். அப்போஸ்தலருடைய ஊழியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போஸ்தலர்கள் சபையை கட்டுவார்கள். அப்போஸ்தலர் ஆத்துமாக்களை போய் தேடி இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? சபையை கட்டுவார்கள். அருமையான கர்த்தருடைய அவர்களுக்கு அந்த காரியங்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய 2வது தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அந்த சபை அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகளை தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஜெபித்து இந்த நாட்களிலே ஆண்டவரை வெளிப்படுத்தும் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த ஜனங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனமாக இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். சுவிசேஷர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு இந்த நாட்களில் என்ன நடக்கும் சொன்னால் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வருவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வருவார்கள். ஆனால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கு பின்பாக மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அந்த ஆத்துமாக்களை மேய்ப்பர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அவர்கள் மேய்த்து கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள். போதகர்கள் எப்படி என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், போதகர்கள் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். அப்ப சபைக்குரியவர் யாருன்னு சொன்னால் மேய்ப்பர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா சொல்லுகிற அந்த நாட்களை தாவீதை போல் உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பரை தருவேன் என்று சொல்லி, அப்ப ஏன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே மேய்ப்பருடைய காரியம் அவர் ஒரு கேட்டகரிக்குள்ள அந்த நாட்களை நிற்பார். குறிப்பிட்ட அந்த 30 ஆத்துமாக்கள்னா 30 ஆத்துமாக்களுக்கு தான் நிற்பாரே ஒழிய அவர் போய் தெருப்பிரசங்கம் செய்து காரியங்களை செய்ய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அவருக்கு அந்த சபையை குறித்த காரியங்கள், சபையினுடைய வளர்ச்சியை குறித்த காரியங்கள் இந்த நாட்களை இருக்கிறபடினால் அவர் அந்த சபையினுடைய காரியத்தை இந்த நாட்களை பார்ப்பார். போதகர் என்ன செய்வார்? போதித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். ஆனால் சுவிசேஷகர் என்ன செய்வார் சொன்னால் தெருவில் நின்று இந்த நாட்களை பிரசங்கம் செய்வார். அருமை. இப்ப யோவான் ஸ்நானம் எடுத்து பாருங்கள். யோவான் ஸ்நானம் போயிட்டு இந்த நாட்களை போதகம் பண்ணவில்லை. யோவான் ஸ்நானம் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், ஆண்டவருடைய வருகைக்கு நான் இந்த நாட்களே அதாவது வழியை ஏற்படுத்துகிறவன் சொல்லி சொல்லப்படுகிறது. அதனாலே அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே போகிற வார ஜனங்களுக்கு எல்லாம் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கிறது சொல்லுகிறார். இதான் அவருடைய சொப்பொழி, எவரும் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய காரியத்தை பாருங்க. ஆண்டவர் அங்கே அந்த இடத்துல வருகிற வழியில வித்தியாசமான முறையில் அந்த ஊழியத்தை செய்கிறார். ஆனா இவருடைய ஊழியம் அங்கே எப்படி சொல்லி சொன்னால், காட்டுல அதாவது போற இடங்கள்ல காரியங்கள்ல இந்த நாட்கள்ல அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், யோவான் ஸ்நானன் போய் இந்த நாட்கள்ல ஜனங்கள் ஆண்டவரை குறித்து வருகிறவர் இவர்தான், வருகிறவர் தான் சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் போயிட்டு குருடர்களுடைய கண்களை திறக்கிறார், செவிடருடைய செவியை திறக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5 அப்பங்களை 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிற விதமா செய்கிறார். தண்ணீரை ரசமாக மாற்றார். அற்புதங்களை செய்து. ஆனால் யோவான் ஸ்நானன் அற்புதம் செய்யவில்லை. பாருங்கள், யோவான் ஸ்நானன் அற்புதம் செய்தன்னு சொல்லி சொன்னால் ஜனங்களுக்கு ஞானஸ்நானத்தை தண்ணியாலே கொடுத்தார். ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு பின் வருகிறவர் அங்கே அக்னியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொல்லி ஆண்டவரை இந்த நாட்களை போக்கஸ் பண்ணுகிறாரே ஒழிய இந்த நாட்களை பாருங்கள் அவன் தன்னைத்தானே யோவான் ஸ்நானன் அங்கே உயர்த்தவில்லை என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்காரு கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அவருடைய பாருங்கள் ஆண்டவருக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் இடைப்பட்ட காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே யோவான் ஸ்நானன் அப்படியே தெருவழியாக திரிந்து காடு கரம்பு எல்லா இடம் திரிந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே வந்து இந்த நாட்களை காரியத்தை செய்கிற வேளையிலே பாருங்கள் அவரை அங்கே அறிமுகப்படுத்துகிற இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியான வருகிற என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவரிடத்திலே போய் யோவான் ஸ்நானத்திலே போய் ஆண்டவர் ஞானஸ்தானத்தை பெற்று இந்த நாட்களை வருகிற வேளையிலே கரையிலே இருக்கிற வேளையிலே பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப யோவான் ஸ்நானன் ஊழியம் அப்படியாக இருக்கிறது. அப்ப அதே விதமாக தான் இந்த 5 வகையான ஊழியங்களை நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப அப்போஸ்தலர்கள் இந்த நாட்கள் என்ன செய்வார்? சபையை கட்டுகிறவர்களா இருக்கிறோம். சிலரை தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறான்னு சொன்னால், தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, சுவிசேஷர்களா இருந்தாலும் சரி, போதகர்களா இருந்தாலும் சரி, இவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இங்கே இவர்கள் இந்த நாட்களை சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருப்பார்கள். ஜனங்களை அங்கே கூட்டு சேர்ப்பார்கள். அப்ப கூட்டு சேர்க்கிற வேளையிலே இந்த அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த சபையை இந்த நாட்களை உருவாக்குறதற்கு இந்த நாட்களே ஆயத்தங்களை செய்து கொண்டு வருவார். அப்ப செய்த நாட்களை காரியங்கள் வருகிற வேளையிலே இங்கே சுவிசேஷர்களால் கொண்டு வரப்பட்ட ஆத்துமாக்கள், அங்கே தீர்க்கதரிசிகளால் கொண்டு வரப்பட்ட ஆத்துமாக்கள், இப்படியான ஆத்துமாக்களுக்கு இந்த போதகத்தை பண்ணி கடைசியாக சபையிலே கொண்டு போய் இந்த நாட்கள் ஒரு மேற்பரிடத்திலே இந்த நாட்களை சேர்க்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அப்ப மேய்ப்பர் தான் கடைசியாக என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை வைத்து வழி நடத்துகிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால்
இந்த அப்போஸ்தலருடைய காரியங்களா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளுடைய காரியங்களா இருந்தாலும் சரி, சீசருடைய காரியங்களா இருந்தாலும் சரி, இவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இவர்களுடைய வேலை தனிய ஆண்டவருடைய வருகையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றியும் தெளிவாக விளக்கமாக ஜனங்களுக்கு சொல்லி இந்த நாட்களிலே சபையிலே சேர்த்து விடுகிறது தான் இவருடைய வேலையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். இங்கே எபேசியர் 4:18 சொல்லப்பட்ட காரியம் பாருங்கள். அங்கே வரங்களும் ஊழியங்களும் போலவே அல்ல, அதிலே ஒரு விசுவாசி சபையிலே இந்த நாட்கள் நிரந்தரமாய் ஊழியம் செய்ய வல்லமையாய் இந்த நாட்களே தகுதி பெறுகிறார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் மறுபடியும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. நான் எடுத்துக்கொள்வோம் 12ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்திலே பார்ப்போமா இருந்த சொல்லப்படுவது, எப்படி எனில் ஒருவன் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். இந்த வசனத்தை நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் பாருங்கள். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். அப்ப இந்த காரியம் சொல்லப்பட்ட காரியத்தின் படியிலே பார்க்கிற வழியிலே அங்கே அங்கே பூரணமானதல்ல, வரங்கள் வித்தியாசமான முறையிலே இந்த நாட்களிலே சேர்ந்து இந்த நாட்களே வரும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வரங்கள் எப்படியாக வருகிறது சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களிலே வித்தியாசமான முறையிலே வரங்கள் இந்த நாட்களிலே சேர்ந்து வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவதாக ஆவியானவருடைய சித்தத்தின்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த 12ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது பாருங்கள். அப்ப பாருங்கள் எப்படி என்று சொன்னால், வாசிக்கின்றேன் 12:11 சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னால், இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இப்ப விளங்குதா? இன்னைக்கு வரம் பெற்ற ஊழியரும் இல்லை, தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற காரியம் இல்லை. அப்ப ஆவியானவர் தான் ஐயா அவர்களுக்கு அந்த காரியத்தை கொடுக்கிறார்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னா தாங்களே அந்த காரியத்தை எடுத்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. நான் வரம் பெற்ற ஊழியன், அதை செய்யறேன் இதை செய்யறான்னு சொல்லி. இப்ப பாருங்க, இந்த மைக்க கொடுத்துட்டு பாக்குற சில பேர்ல பார்த்தா காணும், மைக்கில ஊதுறது, மைக்கில காரியங்கள் செய்கிறது. இந்த நாட்களே மைக்க கொடுத்தா சில பேர் சிலர்கிட்ட இருந்து வேண்டி எடுத்துக்கொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிடிச்ச பிடிவாதமா அந்த நாட்களை நிற்பாங்க. அதான் சில காரியங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், சில இடங்களில் நான் பார்க்கிறேன், நான் ஆவியானவர் நடத்துகிறார் சொல்லி இந்த நாட்களை தொடர்ந்து இந்த நாட்களை சில காரியங்களை செய்து கொண்டு போவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பாருங்கள். இந்த 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள் இந்த சம்பவத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் உடனே பாருங்க, ஐயோ இந்த ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்களப்பா, பசியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு கூட ஆகாரம் இருக்கான்னு கேட்ட வேளையிலே அங்க சீசர்கள் சொல்றாங்க, இது காடா இருக்கும், ஒன்னும் செய்ய முடியாது. உடனே அந்த சிறுவன் ஒருவன் வந்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து கொடுக்குறான். உடனே ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுடைய பசியை போக்குறார். ஆண்டவரே இரக்கம் உள்ள தேவன். இவங்க இரக்கம் இல்லாதபடி இந்த நாட்களே சில காரியங்களை இந்த நாட்களை என்ன செய்யணும், கண்ட வாட்டுக்கு இந்த நாட்களை நீண்ட நேரத்தை நடத்தி இந்த நாட்களை கொண்டிருக்கிற வழியிலே ஜனங்கள் களைத்து இந்த நாட்களை போகிறதை எங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்திருக்கிறது. அது 2வது கதை. பாருங்களா, அப்ப முதலாவதாக இங்கே சொல்லப்படுறது ஆவியானுடைய சித்தத்தின்படி. அப்ப தேவைகள் உண்டாகும் போது விசுவாசியின் அங்கே மிகுந்த ஆவலுக்கு தக்கதாகவும் ஆவியானவர் இந்த நாட்களை வெளிப்பாடுகளை இந்த நாட்களை கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் வெளிப்பாடுகளை இந்த நாட்களை கொடுக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் தான் இன்றைக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார்களே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களை பாருங்கள் வேறு ஒரு காரியம் இல்லை. பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறதை பார்ப்போமா இருந்தால் 1 கொரிந்தியர் 12:31 பார்க்கிற வேளையிலேயே இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுல பாருங்க, இந்த இடத்திலே பாருங்கள், இதற்கு முன்பாக இங்க பவுலுடைய குடும்ப சபைக்கு எழுதுகிற வழியில தெளிவா எழுதியிருக்கிறார். பாருங்க, நீங்க ரொம்ப கவனம் பாருங்கள். இந்த நாட்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே எல்லாரும் அப்போஸ்தலர் 29:30 வாசிக்கிறேன். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? கேள்விக்குறி. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? கேள்விக்குறி. எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்குறவர்களா? எல்லாரும் அங்கே குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா? அருமையான கருத்து. இவ்வளவு கேள்வி காரியங்களை கேட்டுவிட்டு தான் சொல்லுகிறார். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், ஏனென்றால் இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்துல இந்த சம்பவத்தை பார்க்கிற வேளையிலே இங்கே ஏன் பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறார்? அப்படியானால் இந்த நாட்களிலே எல்லாரும் இந்த நாட்களிலே பாருங்கள் ஒவ்வொரு வித்தியாசமான வரங்களை உடையவர்களா இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்திலே பார்க்கிற வழியிலே எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசி என்று சொல்லி இந்த நாட்களே தங்களுக்கு தாங்களே இந்த நாட்களை இந்த பட்டங்களை சூட்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அது ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப பாருங்கள், ஆண்ட வேதத்திலேயே தெளிவாக சொல்லப்படுகிறது, எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது ஐயா.
இதனாலதான் இன்றைய பிழைக்கிற காரியங்கள் இன்றைய வந்து சொல்லுவாங்க இந்த நாட்கள்ல ஆண்டவர் இத்தனாம் தேதி வரப்போறார், இத்தனை மணிக்கு வரப்போறாருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இப்படியாக அந்த நாட்களே நான் ஆண்டவருக்கு வந்த நாட்களே இந்த எத்தனையோ எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை ஜனங்களை ஏமாற்றி அவருடைய பணங்களை ஏமாற்றி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அவர்களும் இந்த நாட்களை மரித்து போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலர் சிறைச்சாலையில கூட இந்த நாட்களை போயிருக்க வேண்டிய கட்டம். ஏன்னா ஏமாற்று கேஸ் சொல்லி அவர்களை பிடித்து உள்ளுக்க போட்டிருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு தேவையற்ற காரியங்கள். முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும், ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமே ஒழிய இந்த நாட்களிலே ஆண்டவர் வருகிறார் வரப்போறார் என்பதை குறித்து இந்த நாட்களை இத்தனாம் தேதி வருவார் என்று சொல்லுவதற்கு நமக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்கும்படியாக அந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அவர்களுக்கு சொல்லி ஆயத்தப்படுங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அவர்களை ஆயத்தமாக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களிலே அவர்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளோ அல்லது எந்த ராஜ்யத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு போறதற்கு ஒரு மனுஷனுக்கும் அல்லது ஒருவருக்கு ஒரு ஊழியக்காரனுக்கும் அதிகாரம் இல்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களை அவர்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி இந்த நாட்களில் தேவனுடைய சமூகமாக அவர்களை திருப்ப முடியுமே ஒழிய நாங்கள் இந்த நாட்களே ஆண்டவர் வாரப்பா அங்க நான் கூட்டிக் கொண்டே சில பேர் நோக்கம் என்ன? இவர் தான் கூட்டிக் கொண்டே ஆண்டவருடைய கையில கொடுத்து ஆண்டவர் ஒரு ஆத்மாவை கொண்டிருக்கிற ஆண்டவரை இந்த ஆத்மா ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் என்று சொல்லி போட்டு கொடுக்குற வாரியல காரியங்கள் நாங்கள் நடந்து கொண்டிருக்காரு மேல கத்துடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருக்கு. அப்ப அது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், சில ஜனங்களுடைய காரியங்கள் சில இந்த நாட்களில் சில காரியங்களை அறியாமல் இந்த நாட்களில் சொல்லுவார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாய் போகிறார்கள். அவர்களது நாட்களில் அறிவை வெறுக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு இதை கொடுக்கிறார், ஒவ்வொரு கிஃப்டை கொடுக்கிறார். ஆனால் அந்த காரியத்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதை இவர்கள் தவறான முறையிலே இந்த நாட்களை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படியா தவறான முறையிலே அவர்கள் பயன்படுத்துகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தான் ஒரு பெரிய தவறு வருகிறது. எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அங்கே அவர்கள் விழுவதற்கு காரியமாக இருக்கிறது. இப்ப சவுல் ராஜாவை எடுத்து பாருங்கள். வேதத்திலே சவுல் ராஜாவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது பார்க்க பழைய ஏற்பாட்டுல சவுல் ராஜாவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் அந்த நாட்களை அபிஷேகம் பண்ணது உண்மைதான், அந்த அபிஷேகத்தோடு நடந்தது உண்மைதான். ஆனால் பாருங்கள், அவருடைய வேலை என்ன? அவர் தேசத்தை ஆளும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்ட, அதாவது தேவ ஆவியானவரால் இந்த நாட்களை பாருங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் அங்கே இந்த நாட்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஊழியத்துக்கு வந்தவர், இந்த ஆட்சிக்கு வந்தவர் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியா அவர் தேசத்தை ஆளும்படியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் பாருங்கள், அங்கே அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை இந்த நாட்களை செய்கிறார். எத்தனாங்க பார்க்க வேண்டும் என்ன காரியம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதத்திலே அங்கே சாமுவேல் புஸ்தகத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே சவுல் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாதபடி இந்த நாட்களை சில காரியங்கள் இந்த நாட்களை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், அங்கே பாருங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அங்கே பாருங்கள், இந்த நாட்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தராலே வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணுகிறது சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ஏன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே அவர் தேவனுக்கு பிரியமில்லாதபடி இந்த நாட்களை நடந்தது நிமித்தம் தான் இந்த நாட்களை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்கே பாருங்கள், இந்த நாட்களே 15வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே 10வது வசனத்தில் வாசிக்கின்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினதுக்கு எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவர் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். மறுநாள் காலையிலே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டி பின்பு பல இடங்களிலும் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாதபடி இந்த நாட்களை தேவன் அந்த இடத்திலே ராஜாவாக அங்கீகரித்த நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தின்படி இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதனாலேதான் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், இங்கே 16வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார்,
அங்கே கத்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணியது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். சாமுவேல் சொல்லுகிறார் பாருங்கள் 15:23 ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீரே, அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஏனென்று சொல்லி சொன்னால் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், தேவன் ஆண்டவர் எதை ஒருவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, உன்னை விசுவாசியா ஆண்டவர் இந்த நாட்களை அழைத்து நீ விசுவாசியா இருந்து ஊழியத்தை செய்யன்னு சொல்லி இந்த நாட்களை விட்டிருந்தால் அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டியதால் மற்ற பாட்டுக்கு மற்ற பகுதிக்கு இந்த நாட்களை நாங்கள் போகக்கூடாது. இப்படியான சூழ்நிலையில் இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு நாங்கள் பேசுகிற காரியம், ஆண்டவரோடு புழங்குகிற காரியம் பெரிய ஒரு பயங்கரமான காரியம் இல்லை. நம்மை இந்த நாட்களிலே, நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஊற்ற வேண்டும். அதே வேளையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களா இந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த காரியங்கள் இந்த நாட்களை வந்தால் அந்த காரியம் முதலாவது கர்த்தராலே ஆண்டவராலே வந்ததா அல்லது இந்த நாட்களே நமக்கு யார் தருகிறான் என்பதை குறித்து இந்த நாட்களை தெளிவாக அறிந்து அந்த காரியத்தில் நடப்போமா இருந்தால் நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்களை விழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு சவுளுடைய காரியத்தை அவர் இந்த ஜெய கம்பத்தை இந்த நாட்களை நாட்டுகிறார். எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி அது வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இப்படி அநேக காரியங்கள் இந்த நாட்களை ஆண்டோட சமூகத்தில் செய்கிற வேளையிலே அதை குறித்து சாமுவ தீர்க்கதரிசி சவுலை எத்தனையோ தரம் எச்சரித்தும் இந்த நாட்களே கேட்காத நிமித்தம் தான் கடைசியாக ஆண்டவர் பரிசுத்தாவோட வல்லமே இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அவ்விடத்திலிருந்து நீக்குகிறதை அங்கே காணக்கூடியது. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனால் என்ன நோக்கத்திலே, எப்படியான நோக்கத்திலே இந்த நாட்களை செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பாருங்கள். தேவன் ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கிறார், விசுவாசிகளுக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆனாலும் இந்த வரங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், மிஸ்யூஸ், அதாவது தவறான முறையிலே இந்த நாட்களை நாங்கள் அந்த வரங்களை இந்த நாட்களை செயல்படுத்துகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசியர் அந்த கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி பாருங்கள், 12ஆம் அதிகாரத்திலே அங்கே நாங்கள் பார்த்தபடி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள், சொல்லப்படுகிறது 12 பாருங்கள், ஆவியானோட சித்தத்தின்படி சொல்லப்படுகிறது. 12:31 நான் வாசித்தேன். இப்படியா இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை இந்த நாட்களே வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஏனெனில் இப்ப அதை குறித்தான் இந்த 14ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. அந்நிய பாஷை பேசுகிறவன் எப்படியாக பேச வேண்டும் என்பதை குறித்துத்தான் இந்த இடத்திலே தெளிவாக இந்த பகுதியில் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப ஞான வரங்கள் என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எப்படியாக பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்ற ஞானம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டும். அப்ப எந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை பேசி அந்த காரியத்தை நாங்கள் அதாவது ஞானமாய் பேசுவோமா இருந்தால் இந்த நாட்களே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் செய்து முடிக்க சரியாக அந்த நாட்கள் இருக்கும் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. சில பேர் பாருங்க, ஞானம் இல்லாதபடி பேசுவார்கள். தேவனுடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களை மைக்ரோபோனை பிடிச்சா காணும், கண்ட வாட்டுக்கு இந்த நாட்களை பேச்சு நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து இந்த நாட்களை பேச வேண்டும். முதலாவது அவர்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். என்னதான் இல்லையென்று சொல்லி சொன்னா, அன்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா நீ எவ்வளவுதான் ஊழியத்தை செய்தாலும் அங்க ஒண்ணும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அப்படியே கையை விட்டு போக வேண்டிய கட்டம் தான். அதை நாங்கள் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். அப்ப இதே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கு பாருங்கள், அன்பு ஞான வரங்களை விரும்புங்கள். வரங்கள் முக்கியம்தான், ஆனா ஞானம் வரங்கள் வேணும். ஆவிகளை பௌத்தறிகிற வரங்கள் வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒருவர் கூப்பிட்டா ஜெபிக்கணும்னு சொல்லிச்சுன்னா படையான பிடிச்சி அடிச்சோன்னு அவன் வீட்டுக்குள்ள போய் பூர்ல இல்லை. நாங்கள் முதலாவது கூப்பிட்டு சொன்னா, ஓகே வாரன் பிரதர், ஒரு கொஞ்ச நேரம் பொறுங்க, இந்த நாட்களே நாங்க ஜோம் பண்ணி போட்டு இந்த நாட்களே வரோம், உடனே வர முடியாது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில பேர் இந்த நாட்களை ஞானம் இல்லாதபடி அந்த இடத்திலே திடீரென்று போய் இந்த நாட்களே தங்களுடைய பெருமையினாலே காரியத்தை செய்வோம் என்று போகிறார்கள். ஆனால் அங்கே போகிற வழியிலே அசுத்தாவிகளினால் இந்த நாட்களை பிடிக்கப்பட்டு இந்த நாட்களை அலக்களிக்கப்பட்டு அவர்கள் வருகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்காரு. அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஞான வரங்களை விரும்புகிற வழியிலே தான் இந்த நாட்களை அங்கே காரியத்தில் செயல்படுத்த முடியும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கருத்து. அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்கிறது, தேவைகள் உண்டாகும் போது விசுவாசிகள் மிகுந்த ஆவலுக்கு தக்கதாக
ஆவி வெளிப்பாடுகள் இந்த நாட்களில் கொடுக்கின்றன என்பதை குறித்து பார்க்கக்கூடியது. இரண்டாவதாக, சில வரங்கள் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒழுங்கான அடிப்படையிலே சாதாரணமாக ஒரு தனிநபர் மூலமா இந்த நாட்களிலே வெளிப்படலாம் சில வரங்கள். எப்படி என்றால், விசேஷ தேவைகளுக்கு ஒரு விசுவாசியிடம் இந்த நாட்களிலே ஒரு வரத்திற்கு மேல் அதிகாரமாக இந்த நாட்களிலே ஊழியத்திற்கென கொடுக்கப்படலாம். அப்ப விசுவாசி ஒரு வரத்திற்கு மாத்திரமல்ல, பல வரங்களை பெற ஆசையோடு இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி கொரிந்தியர்ல இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே மீண்டுமாய் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அந்த 31வது வசனத்தில் இந்த நாட்களை வாசித்தபடி இந்த நாட்களிலே முக்கியமாக வரங்களை நாடுங்கள், முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம் மீண்டுமாய். அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த வரத்தின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அந்த வரங்கள் எப்படிப்பட்ட வரங்கள் இந்த நாட்கள் என்று அந்த வரங்களை நாங்கள் பெற வேண்டும் என்று நமக்குள்ளே ஒரு ஆசை இன்றைக்கு உருவாக்கப்படுமா இருந்தால் அந்த வரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு அந்த கிருபையை செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஒரு அதிசயிக்கத்தக்கதான வரத்தின் செயல்படுவதனால் அதிசய குறைவான வரங்களை உடையவரை விட அங்கே மேலாக ஆவிக்குரிய இரண்டு நாமமாக அந்த நாட்களை நினைப்பது வேத வசனத்துக்கு புறம்பானதாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். சில பேர் இந்த சில காரியங்களை செய்கிற வேளையிலே அந்த பிரதர் இப்படி செய்துட்டார், இந்த பிரதர் அப்படி செய்துட்டார் சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிறோம் பாருங்கள். அப்படியானால் இந்த நாட்களை அதிசயமான காரியத்தை அவர் செய்கிறார் சொல்லி போட்டு இந்த நாட்களிலே நாங்கள் அதற்கு மேலான காரியத்தை நாங்கள் நினைச்சு இப்படியா நடந்து போச்சே, ஏன் இப்படியான காரியம் நினைக்கிறது தவறான காரியம் என்பதை குறித்து நாங்கள் புறம்பான வேத வசனத்து புறம்பான காரியம் என்று சொல்லப்படும். ஏனென்று சொன்னால் ஞானமற்றதுமானதாக அந்த காரியம் இருக்கு. ஏனென்றால் மேலும் ஒருவர் வரமுள்ளவராய் இருப்பதால் அவர் செய்வது போதிப்பது எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. சில காரியங்களை ஞானமற்ற முறையில பேசுகிறது, சில காரியங்களை ஞானமற்ற முறையில செய்கிறது. அப்படியாக செய்கிற வேளையில இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர் ஞானவான், அவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த நாட்களே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் இந்த நாட்களே அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அங்க படிச்சனா இங்க படிச்சனா அதை செய்தனா இதை செய்தனான்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவாங்க. ஒரு அற்ப காரியத்தினாலே இந்த நாட்களை என்ன செய்வார்கள், விட்டு போவார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பிரசங்கில சொல்லப்படுகிறது, செத்த ஈ தைலா குப்பியே கெடுக்குமா. எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த தைல குப்பி இருக்கு தானே, தைலம், அந்த தைலம் வச்சுக்கிற அந்த குப்பியை, அந்த குப்பிக்குள்ள ஒரு செத்த ஈ விழுமா இருந்தால் அந்த தைலம் என்ன செய்யும், வெளியால கொட்டப்படுவதற்கு தான் ஆயத்தமா இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, நல்ல வடிவா ஒரு நல்ல ஒரு சர்பத்தை இதை கரைச்சி வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள ஒரு இலியான் அப்படி செத்து விழுந்துன்னு தான் அந்த சர்பத்தை குடிப்பீங்களா? அது ரொம்ப குடிக்க மாட்டீங்க, பாக்டீரியா இருக்குன்னு சொல்லி இந்த நாட்கள் கொட்டுவோம். அதே மாதிரி தான் சிலருடைய அற்ப புத்தினால சில காரியங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதபடி இழந்து போய் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கும். ஞானமற்ற காரியம். மேலும் ஒருவர் வரமுடையவராக இருப்பதனால் அவர் செய்வது போதிப்பது எல்லாவற்றையும் தேவன் இந்த நாட்களை அங்கீகரிக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய. ஏனென்றால் ஆவிக்குரிய வரங்களை கிறிஸ்தவ நன்னடத்தைக்கும் பரிசுத்தமாகுதலுக்கும் நேராக நடத்தும் ஆவியின் கனியோடு அங்கே குழப்பக்கூடாது என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆவியினுடைய கனிகளோடு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், இந்த காரியங்களை இந்த நாட்களே அங்கே குழப்பக்கூடாது, கலக்கக்கூடாது என்பதைத்தான் பார்க்கும். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 22, 23வது வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த ஆவியின் கனிகளை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படும். பாருங்கள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான இந்த நாட்களிலே ஒரு பிரமாணம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப இதுதான் அந்த ஆவியின் கனிகள். அப்ப இந்த ஆவியின் கனிகளை வைத்துக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் வேறு காரியங்களை கொண்டு இணைத்து இந்த நாட்களிலே போதித்து காரியங்களை செய்வது இந்த நாட்களை தவறான காரியம் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தமாகுதலுக்கு நேராக நடத்தும் ஆவியின் கனிகளோடு அங்கே என்ன செய்யக்கூடாது, குழப்பக்கூடாது என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்தவருடைய நன்னடத்தைக்கும் அங்கே பரிசுத்தமாகுதலுக்கு நேராக இந்த காரியம் இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். அப்ப வரங்கள் மூலமாய் வரும் ஆவியானவருடைய வெளிப்பாடு சாத்தானாலோ அல்லது கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் போல இந்த நாட்களே வேஷமணிந்த கள்ள
அதாவது வேலை அதாவது கள்ள வேலைக்காரர் மூலமா இந்த நாட்கள் வேலைக்காரர்களோ அல்ல, அதே போல இந்த நாட்களை செயல்படலாம், பிறரை இந்த நாட்களை ஏமாற்ற முடியும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், வார்த்தைகளை நான் நேற்றைய நாட்களில் வாசிக்கின்றேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 21வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. பரலோகத்திலே இருக்கிற பாருங்கள், மத்தேயு 7:21 சொல்லப்படுகிறது அப்படின்னா, பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாட்களில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவே சித்தத்தின்படி பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று இந்த நாட்களை சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 22வது 23வது வசனத்திலே பாருங்கள் சொல்லப்படுகிறது. அந்நாளிலே அநேகர் வந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவோ, உமது நாமத்தின் நிமித்தம் பிசாசுகளை திரட்டினோம் அல்லவோ, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவோ என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போவுங்கள் என்று அவர் இந்த நாட்களிலே அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த நாட்கள் இந்த மத்தேயு இந்த 7ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை இப்படியாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுவதுன்னு சொல்லி சொன்னால், மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அங்கே 11வது வசனத்திலே இந்த நாட்களை 24ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த காலங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் வஞ்சிக்கிற காரியங்களுக்கும் அநேகர் இந்த நாட்களில் இடம் கொடுத்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய பெரிய தீர்க்கதரிசி, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட இந்த நாட்களில் விழுந்து போய் இருக்கிறதை காண்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார் எப்படி என்றால், நிற்கிறவன் விழுந்து போகாதபடி இருக்கவன். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களை பாருங்கள், சிலருடைய வஞ்சகத்தின் ஆவிக்காக கட்டுப்பட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், விழுந்து போறார். நேற்று நாட்களை சொல்லியிருந்தேன், ஏதோன் தோட்டத்திலே அங்கே ஆதாம் ஏவாளுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே ஏவாள் வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்தது மட்டுமல்ல, ஏவாள் விழுந்தது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து ஆதாமையும் விழும்படியாக அந்த நாட்களை வைத்தாள் என்று சொல்லி இங்கே பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, வஞ்சகத்தின் ஆவி இன்றைக்கு நம்மிடத்திலே வருகிற வேளையிலே நம்முடைய குடும்பத்தை அந்த நாட்களை என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், அந்த வஞ்சகத்தின் ஆவிக்குள்ளே இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போவோம். அதுதான் ரொம்ப கவனமா இருக்கும். சும்மா கண்டபாட்டுக்கு அதை வந்து சொல்றார், இதை வந்து சொல்றாருன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் செயல்படுகிற வேளையிலே ரொம்ப கவனமா இருந்த இந்த நாட்களை காரியத்தை பார்க்கிற வேளையிலே தான் அங்கே இந்த நாட்களை செயற்பாடுகளாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்கிறது 24வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். அப்ப நேற்றைய நாட்களை கூட சொல்லி இருந்தேன், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அப்ப பாருங்கள், யாரு சொல்லப்படுகிறது, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன செய்வார்கள், வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இப்ப பாருங்கள், யாருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஏன் சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட எதை இந்த நாட்களை வாஞ்சிக்கிறான்னு தான் பார்க்கணும். பாருங்க, ஒரு ஆலயத்துக்கு சாதாரணமா போவோம், பாருங்க இந்த காரியங்களை செய்வோம்னு சொன்னா வரமாட்டாங்க. சில பேர் சர்ச்சுக்கு போறோம்னா கஷ்டம். ஆனா அங்க இருந்து ஒரு ஊழியர் வாரார், அந்த நாட்கள்ல அவர் சரியான அற்புதங்கள் செய்யறாராம்னு சொல்லி சொன்னா உடனே என்ன செய்யணும்னு சொன்னால், இழுத்து மூடிக்கொண்டு எல்லா காரியங்களும் போட்டு அங்க போயிடும். என்னன்னு சொன்னா அவர் தன் தலையில கை வச்சு ஜெயிப்பார், அல்லது காரியங்கள் செய்வார்னு சொல்லி போவோம். வருமான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன நோக்கத்துல வந்து அவர் ஜெபம் பண்றாரு பார்க்கவும், அவர் சிச்சுவேஷனை பார்த்துட்டு சில பேர் இந்த நாட்களே ட்ரிக்ஸ்களை கட்டிருக்கிறார். எப்படி சொல்லி சொன்னால், இந்த ரீதியில எப்படியா ஜோம் பண்ணுகிற வழியில ஏதாவது தனக்கு கிடைக்கிற காசை கொண்டு நாம போயிடுவோம்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவார். கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு முன்பாக அந்த நாட்களிலே ஒரு தேசத்திலிருந்து இந்த நாட்களை வந்து ஊழியத்தை செய்த ஊழியர் இருந்த நாட்கள் அவர் ஒவ்வொரு முறையும் வருவார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த சம சீசன்ல. ஆனா எப்பொழுது இந்த நாட்களே அவர் சம சீசனுக்கு இந்த தேசத்துக்கு வருகிறாரோ, அந்த அவர் போன போல சபை உடைஞ்சு போய் ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டு போயிடுவார். கடைசியாக ஒத்தபடி இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொன்னா, எல்லா சபையும் அவரை கூப்பிடாதபடி விட்டாங்க. அவர் வந்தாலும் இந்த நாட்களை அவருக்கு அந்த ஊழியத்தை கொடுக்குறேன், வந்தா வந்து இருந்துட்டு போங்க மாதிரி விட்டு அவர் தண்டவாள தன டிக்கெட் எடுத்துட்டு வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வந்து காரியங்களை செய்து கொண்டு போவோம்னு சொல்லி அருமையான. அப்ப பாருங்கள், இதெல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இன்றைக்கு நேற்றில் கள்ள தீர்க்கதரிசி அந்த நாட்களே இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த காலத்தில் கூட அந்த நாட்கள் அந்த காரியங்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், அப்ப அதைத்தான் இங்கே குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட காரியம் இந்த நாட்களே
ஏனென்றால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசி கள்ள கிறிஸ்துகள் எழும்பி கூடுமான வரையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வேணும்னு சொன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு எதை தேடி ஓடுகிறார்கள்? அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடி ஓடுகிறார்கள். ஒரு ஒன்றே இல்லை ஐயா, அற்புதத்தை இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலே ஆண்டவர் ஜனங்கள் என்னத்துக்காக தெரிஞ்சவங்க? அற்புதம் நடக்க வேணும், அடையாளம் காண்பிக்க வேணும் சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, அப்ப அதனால இன்றைக்கு பாருங்கள், ஜனங்கள் இன்றைக்கு உண்மையாக முழுமனதோட ஆண்டவரை தேடி வருவது இல்லையா, அற்புதத்துக்கு அடையாளம் தேடி வராங்க. இன்றைய பாருங்க, அநேகர் இன்றைய பாருங்கள் வந்திருக்கிறாங்க ஆலயத்துல பாக்குற வழியில. என்னது கண்டா, ஐயா எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, ஐயா எங்களுக்கு அந்த காரியம் இல்லை, இந்த காரியம் இல்லைன்னு சொல்லி இந்த நாட்கள் வருவார்கள். ஒரு முக்கியமான ஊழியக்காரர் இந்த நாட்களை வந்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அந்த இடத்துல ஆலயத்துக்கு வந்து இந்த நாட்களை நின்று இந்த நாட்கள் என்ன செய்வார்கள்? அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் அற்புதம் முடிந்ததுக்கு பிறகு அவர் இந்த நாட்களே 2வது நாள் இந்த நாட்களே ஆளையே காண கிடையாது நிலப்பாட்டில் இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள். அதை குறித்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இங்கே இந்த நாட்களே 24வது வசனத்திலே இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்க, இந்த நாட்களே எல்லாரையும் வஞ்சிப்பார்கள் சொல்லி இந்த நாட்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை நாட்களை வாசிப்போமா, என்னோட கூட இந்த நாட்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்திலே இருந்து வாசிக்கிறேன். 11வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே இருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்களும் கபடமுள்ள வேலையாட்களும் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொள்ளுவர்களுமாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுவான். அங்கே வேஷத்தை தரித்துக் கொள்ளுவனே ஆகியால் அவனுடைய ஊழியக்காரர்களும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இந்த விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களை இந்த நாட்களை நாட வேண்டும் என்பதை குறித்த இந்த நாட்களிலே கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், விசுவாசிகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஆவிக்குரிய வரங்களை இந்த நாட்களை நாடுகிற வேளையிலே தான் அங்கே தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியத்தையும் இந்த நாட்களிலே அங்கே செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக இந்த நாட்களிலே வாசிப்போமா இருந்தால் நாம் வாசித்து கடந்து செல்வோம். 2 தெசலோனிக்கேயின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயின் புஸ்தகத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது இப்படியாக 8வது 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது. அங்கே எப்படி என்று சொன்னால், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலே நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரருடைய வருகை சாத்தானுடைய செயலின்படியே சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதித்தினாலே உண்டாகும் சகல விதமான வஞ்சகத்தோடும் இருக்கும். இப்படிப்பட்டதாக இந்த நாட்களே சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் இந்த நாட்களில் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படியே நடக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருங்கள். ஏனென்றால் ஆண்டோடைய வருகை சமீபமா இருக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிகள் கட்டாயம் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? எல்லாத்துக்கும் ஜாக்கிரதமா இருக்கிற வழியில் வேண்டுமா இருந்தால் ஆவிக்குரிய வரங்களை நாடி ஆண்டவருடைய ஆண்டவரோடு இந்த நாட்களில் நாங்கள் ஐக்கியப்பட்டிருப்போமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை இந்த நாட்களிலே நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் நாங்கள் செயற்படுவோமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த வருகையிலே இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடியும் பிடிக்கப்படாதபடியும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் செல்லக்கூடியதாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஜெபம் பண்ணுவோமா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியேனை மறைத்து இந்த நாட்களை நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மறு ஒலிபரப்பிலே கேட்கிற வேளையிலே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாட்களில் ஆண்டவரை இடைப்படும்படி அவரோடு நீர் இடைப்படும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இந்த நாட்களை இருக்க நீர் அவர்களுக்கு அந்த கிருபையை கொடுத்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் கத்தரை வார்த்தைகளை எடுத்து வந்து வைத்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு தலைப்பெண் ஐயா கொடுக்குறீங்கள். விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய வரங்கள் ஐயா. விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய வரங்கள். விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய வரங்கள். ஓகே, நன்றி ஐயா. நாங்கள் திரும்பமாக நாளை காலவெளியிலே கத்தரை சுத்தமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாளை நாளிலே வேத படிப்போடு இணையுங்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் வேத பாடத்தோடு இணைவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. நன்றி ஐயா. கர்த்தருக்குள்ளே நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். நன்றி. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கத்திர வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சியிலே விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய வரங்கள் என்ற தலைப்பின் கீழே தேவசை எடுத்து வந்தார். கத்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி